ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் சத்துணவு துறையில் சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு எப்படி இன்டர்வியூ இருக்க போது, எதை வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போது, எந்த மாதிரி கொஷின் இன்டர்வியூவில் கேட்பாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8997 வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ உங்கள் ஊரில் உங்கள் ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். வேக்கன்சி பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க பிடிஓ அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. உங்கள் நியரஸ்டாக இருக்க ஸ்கூலில் சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி இருந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக மாறுபடுது. அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ சமையல் உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவியை பார்த்து அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட வாரியாக வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது முதல்ல உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 3000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் அந்த பதவி மட்டும்தாங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகளுக்கு 50% மதிப்பெண்களும், நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண்களும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகளுக்கு 50% மதிப்பெண். நீங்கள் உங்கள் கல்வி தகுதி, இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்தீங்க, அதுலேருந்து 50% மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதி இதெல்லாம் சேர்த்து 50% மதிப்பெண்ணை எவல்யூஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நடத்துகிறாங்க. அதில் 50% மதிப்பெண். ஸோ டோட்டலாக 100% மதிப்பெண்ணுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் கிடையாதுங்க. 50% தான் டைரக்ட் இன்டர்வியூ. மீதி 50% நீங்கள் கல்வி தகுதியில் எடுத்த மதிப்பெண்கள் பிற தகுதியின் அடிப்படையில் 50% உங்களை செலெக்ஷன் பண்ணிவிட்டு மீதி 50% இன்டர்வியூவில் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் செலெக்ஷன் போது. நிறைய பேர் டைரக்ட் இன்டர்வியூ நினச்சிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ மட்டும் போதுமானது கிடையாது. உங்கள் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்ணும் உங்களை சேர்த்து தான் உங்களை செலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சுங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஸோ நியரஸ்டாக இருக்க தாலுக்கில் நடைபெறும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அல்லது டிஸ்ட்ரிக்ட் அலுவலகத்தில் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு போக சொல்ல எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் சரிபார்ப்பும் குழு பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாரி நேர்முக தேர்வு எப்படி நடத்தணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்து தான் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்முக தேர்வு யாரெல்லாம் நடத்துவாங்க, அதுக்கான தேர்வு குழு என்ன, அதையும் அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர்களது மதிப்பீட்டு நெறிமுறை. நேர்முக தேர்வு குழு நேர்முக தேர்வு நடத்தும் போது விண்ணப்பதாரோடைய தகுதி, திறன், பணியின் தன்மை ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் அளிக்க வேண்டும். ஓகே, ஸோ உங்கள் தகுதி என்ன, உங்களுக்கான திறன் என்ன, பணியின் தன்மை என்ன, அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மதிப்பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்வியூவில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான தரவரிசை பட்டியலை கொடுத்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிடுவாங்க. இதுதாங்க இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த சமையல் உதவியாளர் உங்களுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஜாபை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா சத்துணவு மையம், அதாவது சத்துணவு மையத்தில் அமைப்பாளர் இருப்பாங்க,
சமையலர் இருப்பாங்க, சமையல் உதவியாளர் இருப்பாங்க. 3 பதவி இருக்குது. இப்போதைக்கு சமையல் உதவியாளர் அந்த பதவி மட்டும் தான் இருக்க போகுது. சமையல் உதவியாளர் தான் இதிலே கடைசி பதவி. உங்கள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமைப்பாங்க, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தா மதியம் அந்த சமையலர் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சமையலர் அவங்க தான் வந்து குக் பண்ணுவாங்க. உங்கள் வேலை என்ன, ஹெல்ப்பர். உங்கள் வேலை எப்படி இருக்க போகுதுன்னா, காய்கறி கட் பண்ணுறது, தண்ணி வந்து எடுத்துகிட்டு வர்றது, அதேமாரி அந்த முட்டை உரிக்கிறது, அதேமாரி பசங்களுக்கு சர்வ் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கான உதவியாளர் வேலை. சமையல் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, மேபி ஹெல்ப் பண்ணலாம். சமையல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வேலை இப்போ தாங்க. சமையலர்னால் அவங்க தான் சமையல் குக் பண்ணுவாங்க. அமைப்பாளர்னா கூட இருந்து காய்கறி எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கான வேலை சமையல் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் காய்கறி கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ஹெல்ப்பருக்கான வேலை தான். மற்றபடி எதுவுமே உங்களுக்கான அதிகபட்ச வேலை இருக்காது. ஹெல்ப்பர் வேலை உங்களை வச்சு தான் வேலை வாங்குவாங்க. இதுதான் உங்களுக்கான ஜாப் நேச்சர். ஓகே, ஸோ ஜாப் நேச்சர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்து என்னமான இன்டர்வியூக்கான கொஷின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டிஎன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இந்த எம்ஜிஆர் நியூ மீல் ஸ்கீம் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது அதிகபட்சமாக 1 to 12th வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னமான உங்களுக்கு இருக்கும், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேரியஸ் மீல் வந்து போடுவாங்க. அது எத்தனை கிராம் அளவுக்கு இருக்கணும், அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா அறிவிச்சிருப்பாங்க. வெரைட்டிக்கான மீல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்டே எந்தமான இருக்கணும், டியூஸ்டே எந்தமான இருக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு நிறையா இந்த வருஷம் மாற்றிருக்காங்க எவ்வளோ நீங்கள் போடணும் அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைமரி ஸ்கூல் எந்த கலோரிஸ் இருக்கணும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் நாவுப்படி 450 கலோரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு இருக்கணும், எத்தனை கலோரிஸ் போடணும், அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஸ் மீல் ப்ரோக்ராமில் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அதை பற்றிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி மிட் டே மீல் ஸ்கீம் என்னமான உங்களுக்கு போடுறாங்க, எத்தனை சாம்பார் சாதம், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிட் டே மீல் ஸ்கீம் அந்தமாரி வந்து பார்த்தா நியூட்ரிஷன் எக்கில் வந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எத்தனை கிராம் வந்து கொடுக்கணும், இந்த மீல் காம்போனண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சால்ட்டு மற்றும் குக்கிங் ஆயில் எந்த அளவு இருக்கும் அதெல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. அது எல்லாருமே காமன் தான். ஸோ சத்துணவு திட்டத்தின் நோக்கம் என்ன, அதோடைய பயன்கள் என்ன, யார் யாருக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போது, உங்களுக்கு என்னமான வேலை இருக்குது, என்னமான அனுபவம் இருக்குது குக்கிங்கில், சத்துணவு பொருட்களை எப்படி பயன்படுத்துவீங்க, பொருட்களுக்கு என்னமான யூஸ் பண்ணுவீங்க, எப்படி காய்கறி கட் பண்ணுவீங்க. ஸோ பேசிக் இதை பற்றி தாங்க கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் அந்தளவுக்குலாம் கொஷின் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே பேசிக் கொஷின் தான். ஸோ நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் அந்த சத்துணவு அந்த வேலை எப்படி செய்கிறாங்க, என்னமான அமௌண்ட்டு போடுறாங்க, எத்தனை குழந்தைகளுக்கு எவ்வளோ போடுறாங்க, மண்டே டு ஃப்ரைடே எந்தமான வெரைட்டி மீல்ஸ் போடுறாங்க, எத்தனை அளவுக்கு எக் இருக்க போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிட்டாவே போதுமானது. உங்களுக்கான வேலை ஈஸி தான். சமையலர் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் காய்கறி கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் இருக்குங்க. நீங்கள் முடிஞ்சளவுக்கு நிரஸ்டாக கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்ட்ரி கொஷினுக்கான வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாமே ரொம்ப பேசிக் கொஷின் தான் கேட்பாங்க, சிம்பிளான கொஷின் தான் கேட்பாங்க. ஏன்னா இதில் அந்தளவுக்கு நீங்கள் உதவியாளர் அப்படின்றதால அந்தளவுக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேசிக்காக இந்த இதில் தான் இந்த நியூ மீல்ஸ் எந்த மாதிரியான மீல்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு ப்ராசஸ் என்ன, அதை பற்றி தான் கேட்பாங்க. அதை மட்டும் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு வேக்கன்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்கூலில் வேக்கன்சி இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இன்டர்வியூக்கான பேசிக் கொஷினும் இதுதான், உங்களுக்கான ஜாப் நேச்சரும் இதுதான். இதுதான் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.